Hello friends, welcome to Learners Forum. So next topic நம்ம instrument transformers பற்றி பார்க்கலாம். So instruments transformer அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா these are special kind of transformers. So இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹை கரண்ட்டையோ ஹை வோல்டேஜையும் நம்ம சேஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ரேஞ்ச் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மட்டுமே வச்சுட்டு நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹை வோல்டேஜ் ஆர் ஹை கரண்ட் அப்படிங்கும்போது கரண்ட் ஆர் வோல்டேஜ் வேல்யூவை ஃபர்ஸ்ட் அது ஸ்டெப் டவுன் ஆகி ஒரு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டமுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் ஐசோலேஷனை வந்து நம்ம கொடுத்து தான் வந்துட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹை வோல்டேஜை ஹை கரண்ட்டை நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும், இல்லைனா கம்ப்ளீட்டாக வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் ஒரு ஹை வோல்டேஜையோ இல்லை ஒரு ஹை கரண்ட்டை வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது போக ஒரு குறிப்பிட்ட மீட்டர், அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸால் இந்த ஹை வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை வந்து பார்த்திங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஐசோலேஷன் வந்து நமக்கு தேவைப்படும் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாத்துக்காக தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை வோல்டேஜ் ஆர் ஹை கரண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக லோ வேல்யூஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுக்கும். ஸோ பேசிக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று வந்து பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நம்ம பேசிக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்கும்போது இட் மெஷர்ஸ் ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட் அண்ட் ஹை வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் கரண்ட்டோடைய ஹை வேல்யூ மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா we are using this current transformer. இது காமனாக நம்ம சிடி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு ஹை வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு we use a potential transformer, அதை நம்ம பிடின்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல சிடி அண்ட் பிடி அப்படின்னு தான் வந்து நமக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிடினா என்ன, பிடினா என்ன அப்படிங்கிறது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். சிடி இஸ் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பிடி இஸ் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு ஹை வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். பட் நமக்கு மெஷர் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டோட நேம் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஃபர்ஸ்ட்டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை நமக்கு ஹை கரண்ட்டை மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஹை கரண்ட்டை ஃபர்ஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ கரண்ட்டாக, அதாவது ஒரு 5 ஆம்பியர்ஸ்லேருந்து 1 ஆம்பியர்ஸ்குள்ளே வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ இதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது நேம்லேயே நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இருக்குது, விச் மீன்ஸ் அப்போ ஆப்வியஸாக இதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன இருக்கும், மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் இருக்கும். ஸோ ப்ரைமரி கரண்ட் நமக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி கரண்ட்டை நமக்கு இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கும்போது அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த செகண்டரி கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரைமரி கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இண்டக்ஷன் பிரின்சிபல், அதாவது என்ன பேசிக் பிரின்சிபலில் இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சிருக்கணும். அண்ட் என்ன சைட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு என்ன ஒர்க் செய்யுது அப்படிங்கிறதும் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரைமரியில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது ஒரு எண்ணில் நமக்கு இங்கே ஃப்ளக்ஸு வந்து இப்படி சுற்றி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா செகண்டரி சைடில் நமக்கு செகண்டரி கரண்ட்டை வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும், விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரைமரி கரண்ட். ஸோ பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரைமரி சைடு எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைமரி சைடில் நமக்கு பார்த்திங்கன்னா வைண்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரைமரி சைடு, செகண்டரி சைடு இருக்கும். ஸோ செகண்டரி சைடு நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த எண்ட் எது கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த ப்ரைமரி எண்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோட் கூட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைன் கரண்ட் இருக்கும். ஸோ we can take it as IL, லைன் கரண்ட். ஸோ இது எப்படி நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது கூட இப்படியே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் லோடை.
ஸோ ப்ரைமரி வைண்டிங் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் தி லோட். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரைமரி வைண்டிங். இது அப்படியே எங்கேயும் டிவைட் ஆகாமல் லோட் கூட இப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have secondary winding. செகண்டரி வைண்டிங் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டைரெக்டாக ஒரு அம்மீட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அம்மீட்டர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அண்ட் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can ground it. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரிக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன். ஸோ செகண்டரி இஸ் கனெக்டட் டு அம்மீட்டர் ஆர் ரிலே. அண்ட் இந்த என்டையர் கோரை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லேமினேட் பண்ணிக்க போகிறோம். டர்ன்ஸ் இன் செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியை விட அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே டயக்ராமேட்டிக்கில் ரெப்ரசன்டேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டர்ன்ஸை விட இங்கே இருக்கக்கூடிய செகண்டரி டர்ன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். ஸோ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைமரி வைண்டிங் நம்ம லோட் கூட கனெக்ட் பண்ணுறோம், செகண்டரி வைண்டிங் அம்மீட்டர் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம், கோர் லேமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேசிக். அண்ட் டர்ன்ஸ் இன் செகண்டரி, ஸோ செகண்டரியில் இருக்கக்கூடிய இந்த டர்ன்ஸ் வந்து ப்ரைமரியில் விட அதிகமாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சீரீஸ் வித் த லைன், செகண்டரி வந்து டிஸ்கனெக்டட் டு அம்மீட்டர். ஸோ ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லைன் கரண்ட் ப்ரைமரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹை கரண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரைமரி வழியாக ஃப்ளோ ஆகுது. ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு இப்போ கோரில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி சைடில் கரண்ட்டை நமக்கு இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த செகண்டரி கரண்ட் வந்து இட் ஃப்ளோஸ் த்ரூ தி அம்மீட்டர். அண்ட் அந்த அம்மீட்டரில் நமக்கு எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிடி ரேஷியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைமரி கரண்ட் டிவைடட் பை செகண்டரி கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 200 டிவைடட் பை 5 சிடி அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ ப்ரைமரி சைடில் we have 200 ஆம்பியர்ஸ் அண்ட் செகண்டரி சைடில் 5 ஆம்பியர்ஸ் அப்படிங்கும்போது ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ இப்போ அம்மீட்டர் வந்து 3 ஆம்பியர்ஸ் அப்படின்னு காட்டுது அப்படின்னா இதை நம்ம இந்த ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணி ஆக்சுவல் கரண்ட் நமக்கு 120 ஆம்பியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரு ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட்டை நம்ம இப்போ எப்படி டேரெக்டாக மெஷர் பண்ணாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேஷியோவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இப்படி தான் ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட்டை நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த ஃபார்முலா வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ரைமரி கரண்ட் டிவைடட் பை செகண்டரி கரண்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்டரி டர்ன்ஸ் டிவைடட் பை ப்ரைமரி டர்ன்ஸ். ஸோ ஐபி பை ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி அப்படிங்கிற இந்த டர்ன்ஸ் டு கரண்ட் ரேஷியோ வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய பேர்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோட் விச் இஸ் கனெக்டட் டு த செகண்டரி பார்ட். ஸோ இதில் வந்துட்டு அம்மீட்டர் இருக்கலாம், ரிலே இருக்கலாம், கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கலாம். அண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் ஆம்பியரில் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். ஹை பேர்டன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அக்யூரஸியை கம்மி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ரேஷியோ எரர். ஸோ ஆக்சுவல் ரேஷியோ ரேட்டட் ரேஷியோலேருந்து எப்படி டிஃபர் ஆகுது. ஸோ நார்மலைஸ்டாக நமக்கு ஸ்டாண்டர்டாக இப்போ ரெஃபரன்ஸ் வேல்யூ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூலேருந்து எவ்வளோ வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ரேஷியோ எரர். தட் இஸ் ஆக்சுவல் ரேஷியோ மைனஸ் நாமினல் ரேஷியோ டிவைடட் பை த நாமினல் ரேஷியோ. அதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் வேல்யூ இன்டூ 100. ஸோ we can calculate ratio error. Next is phase angle error. ஸோ ப்ரைமரி கரண்ட்டுக்கும் செகண்டரி கரண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அது வந்து இட் இஸ் நாட் ஜீரோவாக இருக்கும்போது தான் நம்ம வந்து ஃபேஸ் ஆங்கிள் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாட் ஜீரோ அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஃபேஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு மெஷர்மெண்ட்டில் எரரை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி வந்துட்டு எப்போவுமே நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஹை வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கோர் வந்து சேச்சுரேட் ஆகி இன்சுலேஷன் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும், விச் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸோ அதனால தான் எப்போவுமே கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி பார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஷார்ட் பண்ணுறோம். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். பேசிக்காக கரண்ட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்காக தான், அதாவது ஒரு ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்.
நெக்ஸ்ட் இஸ் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜாக இருக்கக்கூடிய வேல்யூவை லோ வோல்டேஜாக, அதாவது அரௌண்ட் 110லேருந்து 63.5 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறைச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இட் அகெயின் ஒர்க்ஸ் ஆன் மியூச்சுவல் இண்டக்ஷன். இப்போ நம்ம ஒரு ஹை வோல்டேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைமரி சைடுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் செகண்டரியில் நமக்கு ரெடியூஸ்டு வோல்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இதில் எப்படி வேரி ஆகுது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ப்ரைமரி பார்ட் இருக்கும், ஒரு செகண்டரி பார்ட் இருக்கும். ஸோ ப்ரைமரியை நம்ம இங்கே இப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரைமரி பார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் டு த ஹை வோல்டேஜ் சப்ளை. ஸோ ஒரு ஹை வோல்டேஜ் சப்ளையை வந்துட்டு லைன் மூலமாக நம்ம இதை ஜஸ்ட் இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதுவே செகண்டரி பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் டு அ வோல்ட் மீட்டர். ஏன்னா இங்கே எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆல் அபவுட் த வோல்டேஜ் மெஷர்மெண்ட். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை காமனாக நம்ம வந்து இப்படி கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரைமரி சைடு இஸ் கனெக்டட் அக்ராஸ் த லைன் டு அ ஹை வோல்டேஜ் அண்ட் செகண்டரி வந்து இட் இஸ் கனெக்டட் டு வோல்ட் மீட்டர். கோர் வந்து நம்ம லேமினேட் பண்ணுறோம். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா சிடிலையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கோர் வந்து நம்ம இதே மாதிரி லேமினேட் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டர்ன்ஸ் இன் ப்ரைமரி வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் டர்ன்ஸ் இன் செகண்டரி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் டு சிடியில் நம்ம எப்படி பார்த்தோம், செகண்டரியில் வந்துட்டு நமக்கு டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் கம்பேர்ட் டு ப்ரைமரி. பட் இங்கே வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக பிடியோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். கனெக்ஷனில் நம்ம பார்த்தோம் ப்ரைமரி இஸ் parallel with the supply அப்படின்னு. அண்ட் செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஹை வோல்டேஜ் வந்து நம்ம ப்ரைமரி சைடில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கோரில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் which induces secondary voltage. ஸோ அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க வோல்ட் மீட்டர் மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடி ரேஷியோ வந்துட்டு இட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைமரி வோல்டேஜ் டிவைடட் பை செகண்டரி வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11,000 to 110 அப்படின்னா இப்போ அதனுடைய ரேஷியோ நமக்கு 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வோல்ட் மீட்டரில் நமக்கு 100 வோல்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த வோல்ட் மீட்டருடைய ரீடிங். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான இந்த ஹை வோல்டேஜ் வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே எவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜாக இருந்துச்சுனாலும் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்மி பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேஷியோவோட எடுக்கும்போது தான் ஹை வோல்டேஜோடைய ஆக்சுவல் மெஷர்மெண்ட் நமக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ இதனுடைய டர்ன்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா Vp/Vs is equal to Np/Ns அப்படின்னு கிடைக்கும். ஸோ burden ஆஃப் பிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா burden is load connected to பிடி செகண்டரி. ஸோ இதில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக வோல்ட் மீட்டர், அங்கே நமக்கு அம்மீட்டர் இருந்துச்சு, இங்கே வந்து வோல்ட் மீட்டர், வாட் மீட்டர், ரிலே இது எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கும். அண்ட் யூனிட் இஸ் வோல்ட் ஆம்பியர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேர்டன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரசி நமக்கு கம்மியாகிடும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எரர்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் இஸ் ரேஷியோ எரர், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆக்சுவல் அண்ட் நாமினல் ரேஷியோ. ஸோ சிடியில் பார்த்து அதே எரர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேயும் அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ப்ரைமரி அண்ட் செகண்டரி வோல்டேஜில் இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃப்ரென்ஸ்லான்னு நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் எரர் க்ரியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பிடி எப்போவுமே வந்து நம்ம ஏன் ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் ஹீட்டிங் ஆகி இந்த என்டையர் பிடி டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பிடியோட செகண்டரி பார்ட்டை வந்து நம்ம ஒன்று ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும், இல்லைனா இட் இஸ் ஜஸ்ட் கனெக்டட் டு த மீட்டர். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வர்சஸ் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். சிடியில் இட் மெஷர்ஸ் கரண்ட் அண்ட் பிடியில் இட் மெஷர்ஸ் தி ஹை வோல்டேஜ். அண்ட் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். லோடை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்டரி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 amperes to 1 amperes கிட்ட இருக்கலாம்.
ஸோ இது எப்போவுமே நம்ம வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணக்கூடாது அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் அம்மீட்டர். அதுவே இப்போ பிடியில் கன்சிடர் பண்ணும்போது ஹை வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ணுறோம், இங்கே நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ஷனுமே எப்படி பார்த்தோம், இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைமரி பார்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்டரி வோல்டேஜ் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரவுண்ட் 110 வோல்ட் கிட்ட இருக்கும் அண்ட் இட் ஷுட் நெவர் பி ஷார்ட் சர்க்யூட்டட் அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் வோல்ட் மீட்டர். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹை வேல்யூஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். ஐசோலேஷன் இங்கே வந்து இருக்குது அண்ட் நம்ம பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். பவர் கன்சப்ஷன் கம்மியாக தான் இருக்குது அண்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் சப்போர்ட்டும் நமக்கு இங்கே இருக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நம்ம நிறைய எரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம், ஃபேஸ் ஆங்கிள் எரர் எல்லாமே. ஸோ எரர் ஆக்கிறதுக்கான சார்ஜஸ் இருக்குது, காஸ்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அண்ட் பர்டன் வந்து இட் அஃபெக்ட்ஸ் அக்யூரசி அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிடி வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம் அண்ட் பிடி வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த வைண்டிங்கை கன்சிடர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கனெக்ஷன் வைஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்டரி பார்ட் வந்து எதில் ஓப்பன் சர்க்யூட் பண்ணக்கூடாது, எதில் ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எவ்வளோ வேல்யூஸ் வந்து கம்மி ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கரண்ட் அண்ட் வோல்டேஜை பொறுத்து. சிடி வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் கரண்ட் மெஷர்மெண்ட், பிடி ஃபார் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். இது வந்து ரொம்ப நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ண A லெவல் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் அண்ட் கான்செப்டுவல் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக குவிக் ரிவிஷன், சிடி அண்ட் பிடி வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்கணும், எப்படி கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது அண்ட் வாட் அபவுட் த ரேஷியோ அண்ட் எது வந்துட்டு அக்யூரஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.